பொறுப்பு தராத வரைக்கும் அவங்க வந்து என்னன்னா 10ஓட 11 எல்லாத்துலயும் கலந்துக்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு கிரேட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈகோயிஸ்டிக்கா மாறிடுவாங்க. அந்த இடத்துல திமிர் கிடையாது, ஈகோ தான் பிரச்சனை. இவங்க என்ன சொல்றது, நான் என்ன சொல்ற மனப்பக்குவம் தேவை. பக்குவப்பட்டா மட்டும்தான் ஆன்மீக பயணத்துல பயணிக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் எப்படி வேணாலும் போயிடலாம். ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மனப்பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பக்குவம்ன்றது என்னன்னா அனுபவத்தாலதான் ஏற்படுமே ஒழிய போதனையாலோ ஒருத்தங்க அட்வைஸ் பண்றதுனால ஏற்படாது. நமக்கு நாம தான் பக்குவப்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திமிரு இல்லாம போயிடும். அப்ப எப்படின்னா லௌகீகம் ஆன்மீகம். இந்த லௌகீகம் வரப்படுவதுன்னா நாம் என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளை இருக்கு, பெரிய பையன், செல்ல புள்ள கடைசி பையன், வீட்டுக்கு ஒரே பையன், முதல் மாப்பிள்ளை, இப்படி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். இதுல நமக்கு நாமளே ஒரு கிரேட்ல இருப்போம். நம்ம அப்ப அந்த கிரேடுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மூட் காமிப்போம், ஒரு ஜர்க்கு கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம். அப்ப லௌகிகத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடும். பேலன்ஸ் ஆயிடும். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப அது சொந்தம்னு ஆயிட்டதுனால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா என்னதான் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு விடை கிடைச்சிடும். என்ன கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்கிறது மாத்திரத்தினால எங்கேயாவது யாராவது பணிஞ்சு போக வச்சிருவாங்க. ஒரு அண்ணன் தம்பிகிட்ட படிச்சு போயிடுவான். இந்த ஆன்மீகத்தை என்னன்னா ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே நமக்கு ரத்தம் முளைச்ச மாதிரி, கொம்பு முளைச்ச மாதிரி நமக்கு நாமளே முதலாளி ஆயிடும். நமக்கு நாமளே எல்லாமே அறிஞ்ச ஒரு மைண்ட் செட் வந்துடும். இல்யூஷனரி ஸ்டேட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைண்ட் இல்லாததையும் கரெக்டா வரும். இன்னொருத்தவங்க உபயோகப்படுத்துவாங்க. இந்த இடத்துல தான் கடவுள் வந்து உன்னை பக்குவப்படுத்துறதா இதோட ஒண்ணு அனுப்பிடுறதா யோசிப்பாரு. அது யார் கடந்து வராங்களோ அவங்க பக்குவப்பட்டு அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. யார் கடக்கலையோ அவங்க அதுல சிக்கிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க. 100 விதைகள் விதைச்சிருந்தாலும் அதுல ஒண்ணுதான் முளைக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். அப்ப இந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையே பக்குவம் தான். பக்குவம் ஏற்பட்டா மட்டும்தான். அப்ப அந்த பக்குவம் எங்க வராம போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி கேட்ட கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல ஒரு குரு இருக்கிறாரு, ஒரு 10 சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த 10 சீடர்கள்ல குரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில காப்பாரு. எப்படி இன்றைய நிலையை வச்சு பார்க்க மாட்டார். அந்த 10 பேர்ல இவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வையில ஒரு நீண்ட கால பயணத்துல ஒரு நெடிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஒரு பார்வை எடுத்துக்கலாம். இல்ல இவர் ஆன்மீகத்துக்காகவே தன்னுடைய அர்ப்பணிக்கிறதுக்கான அமைப்போட தான் இருக்கிறாரு, இப்படி ஒரு பார்வையை எடுத்துக்கலாம். அப்போ குரு என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தர் ரொம்ப நொடிச்சு போய் வாழ்க்கையில நீ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கடினமான பயணத்துல இருப்பான். அவனுக்கு ஒரு அம்மானுடைய அன்பு தேவைப்படும், ஒரு தகப்பனாருடைய அன்பு தேவைப்படும். அப்ப அவனுக்கு அந்த திறமைகள் இல்லைனாலும் கூட குரு என்ன பண்ணுவாருன்னா அதை கூப்பிட்டு நீ பார்த்துப்பா. ஏன்னா அவனுக்கு அதை மோட்டிவேஷன் பண்றது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கி விட்டா போதும் அவன் கரைகறி மேல வந்துருவான். அப்ப இந்த இடத்துல மற்ற 9 சீடர்களுக்கு என்ன தோணும்னா நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாரும் விட நம்ம ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ஆனா இவன் எதுக்குமே தெரியாது, இவன் கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்களே, இவனை போய் நம்ம மதிக்கிறதா அப்படின்னு வரும். அந்த இடத்துலதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், குரூப்பிசம் வரும். அப்ப ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இந்த பொறுப்பை குறிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அது குடும்ப கஷ்டமா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், இல்ல அவருக்குள்ள மன அழுத்தங்கள் இருக்கலாம், இல்ல அவருக்குள்ள எல்லாம் எனக்கு தெரியாம யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களே என்ற எண்ணங்கள் இருக்கலாம், இல்ல அவருக்கு கிரகச்சார ரீதியா ஏதாவது குறைகள் இருக்கலாம், இல்ல ஒரு பயணத்துல அவருக்கு ஏதோ கஷ்டம் வர மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த குரு தான் பக்கத்திலே வச்சு அவரை பாதுகாக்கணுன்றதுக்காக அவருக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்துருக்கலாம். இந்த ஆங்கிள் திங்க் பண்ணா நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் ஆகும். அப்ப நீங்க ஏன் எதுக்கு 4000 என்ன ஆகுதுன்னா, நான் வயசுல பெரியவர், நான் சீனியர், நான் முன்னாடியே குரு பார்த்தேன், ஏன் ஏற்கனவே ஆன்மீகம் இதெல்லாம் அதை அப்போது குழப்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவர் ஏதோ கமெண்ட் பண்ணுவாரு, குருஜி சொன்னாரு வேறு நிற்பார். ஏன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அப்ப அந்த இடத்துல அந்த தாழ்வு வராது. இதுதான் முதல் அடிப்படை. அப்ப அது ஒரு கம்ப்ளைண்டா வரப்ப நம்ம கூட ஏன்பா அவதான் சொல்றாங்க கேள்றாங்க உடனே அந்த இடத்துல என்ன சூழ்நிலை வருதுன்னா, ஓ இவங்களுக்காக கேட்க சொல்லப்படுச்சா, 2வது போட்டி வரும். சோ இது அப்படியே அடிக்கன்னா ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைவர்ஷன் வரும். இதுவும் கடவுளுடைய வேலை தான். ஏன் அப்படின்னா உனக்கு அந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 4-5 வயதே கொண்ட
ஞான சம்பந்தர் பல்லக்குல வரப்ப 72 வயது கொண்ட திருநாவுக்கரசர் வந்து அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர. அப்ப ஞான சம்பந்தர் வந்து கேட்பாரு, இந்த ஊர்ல யாரும் திருநாவுக்கரசர் ஒருத்தர் இருக்கிறாராமே, நிறைய பக்தி எல்லாம் பாடுவாராமே, சிவன் மேல இருக்கணும்னே. உடனே அவரு பல்லக்கு தூக்கிட்டு வருவாரு. தூக்கிட்டு வந்தோடனே அடியே நான் தான் அவங்க பல்லக்கு சுமந்துக்கிறேன்னு உடனே எதிர்த்து சொல்றாரு. திருநாவுக்கரசர் சொல்லுவார், இது வயது முக்கியம் இல்ல, எனக்கு 70 வயசுலதான் கிடைச்ச ஞானத்தை உனக்கு 3 வயசுல அம்மா கொடுத்துட்டா, அது அவளே அமுதம் பார்க்கறது உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா. அப்ப இந்த இடத்துல வயதா பார்க்காம ஆத்மாவா பார்க்கிறப்ப எம்மை விட நீ உயர்ந்த உனக்கு பல்லக்கு தூக்குறதுல ஒரு தப்பே இல்லை. இதுதான் பணிவு, இதுதான் நான் சொல்ற பணிவு. இந்த பணிவு வந்துருச்சுனாலே நம்ம எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்க மாட்டோம். இப்ப மனுஷனா பிறந்த எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா குறை இருக்கும். 100க்கு 100% பேர் எல்லாருக்குமே நிறையெல்லாம் இருக்காது, அப்படி இருக்கவும் முடியாது. அப்ப 90% நிறைகள் இருக்கும். அப்ப என்ன ஆயிடுனா நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்துல தான் இருக்குது. அவங்களை நம்ம நல்ல விதமா பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற 90 நல்லது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா அதே பார்வையில நம்ம தவறதெல்லாம் அவங்க பார்க்கணும்னு நினைச்சோம்னா நாமளே தேடி கண்டுபிடிச்சு அந்த 10 குறைகளை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப தேடி கண்டுபிடிச்சு குறைகளை பார்க்கறப்ப 90% நல்லது போயிடும். அப்படின்னா என்ன, நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் கர்மாவாவே மாறும். அப்படி அந்த இடத்துல குறைகளை பார்க்கறப்ப உனக்கும் குறைகள் மட்டுமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்துல நீ போய் பாத்தீங்கன்னா ஒன்னு அறியாமலே அந்த வட்டத்துக்கு வந்து சிக்கிடுவேன். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள போய் நீ சிக்கிட்டீங்கன்னா திரும்ப அது எதை நம்ம தொலைக்கிறதுக்காக குருவை தேடி போனோமோ தெய்வத்தை தேடி போனோமோ திரும்ப அதை தொலைச்ச மாதிரி தெரிஞ்சுட்டாலும் மறுபடியும் அந்த சூழலே நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அதை உணர்றதுக்கே நமக்கு பல வருஷங்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். பல வருஷங்கள் பல மாதங்களுக்கு அப்புறமா தான் நம்ம யோசிப்போம், நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க போய் மாட்டிட்டு இருக்கிறோமேன்றப்பதான் தன்னிலே உணர்வாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா அதுக்காண்டி காலம் இது சுவாமித்திரனும் அனுபவிச்சிருக்கிறான், அகத்தியனும் அனுபவிச்சிருக்கா, மகான்கள் ரிஷிகள் தெய்வங்கள் முருகப்பெருமானே இந்த மாதிரி ஒரு நிலையில அண்ணங்கிட்ட போட்டி போட்டு இருந்தா அவர் கோச்சிக்கு வராது இல்லையா, நாராயணி என்ற பேர். அப்ப இது எல்லாமே அந்த பக்குவத்துக்கான ஒரு விடை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து பக்குவத்துக்கான விடையில நினைச்சோம்னா அந்த இடத்துல நமக்கு யாரை பார்த்தாலும் எதிரியாதான் தெரியும், நமக்கு அவங்க வேண்டாதவங்கதான் தெரிவாங்க, நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்கதான் தெரிவாங்க. ஆனா அந்த இடத்துல நிஜம் உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும், பொய்மை என்னைக்குமே ஜெயிக்கும்.